வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு அதிமுகவின் சரியான கூட்டணி இல்லாததால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியே அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை தழுவினால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார், பதவிகள் பறிக்கப்படும். இதுவரை அல்லாத அதிமுகவில் புதிய சட்டங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அமலுக்கு வரும். அதாவது கட்சியின் கொள்கைக்கும் கோட்பாட்டிற்கும் எதிராக கட்சியில் இருக்கக்கூடியவர்களை நீக்கி அதிமுகவை தோற்கடித்ததன் காரணமாக எடப்பாடியின் பொதுச்செயலாளர் பதவி உள்ளிட்ட அனைத்தும் பறிக்கப்படும். ஏன் தேவைப்பட்டால் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் எடப்பாடியை நீக்கி கட்சியிலிருந்து விலக்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியடைந்தால் நடக்கும் என்று அதிமுகவின் நிர்வாகிகளை தற்பொழுது தெரியப்படுத்தியுள்ளனர். விரைவில் அதிமுகவின் நிலைமை இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்று நேற்று நடைபெற்ற திமுகவின் நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அவர்கள் இன்னொரு கருத்தையும் பதிவு செய்துள்ளார். அவர் கூறியது என்ன தெரியுமா? எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களை தவிர அதிமுகவின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட நானும் சரி, எடப்பாடியும் சரி அப்பாயின்மெண்ட் தான் என்றும், அதை வைத்து ஆடம்பரமாகவோ ஆணவத்துடனோ செயல்படக்கூடாது. மக்களின் பிரதிநிதியாக நாங்கள் முதல்வராக தேர்வு செய்யவில்லை. குறிப்பாக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் எங்களை முதல்வராக அந்த இடத்தில் வைத்தார்கள். அதை எடப்பாடி துரோகம் செய்துவிட்டார். சசிகலாவின் காலை பிடித்து சசிகலாவிற்கு துரோகம் செய்ததன் காரணமாகத்தான் மக்கள் எதை வேண்டுமானாலும் மன்னித்து விடுவார்கள், துரோகத்தை மன்னிக்க மாட்டார்கள் என்பதற்கேற்ப சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோல்வியடைய வைத்தார்கள். அதே நிலைமைதான் 2026 நடக்கும். ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அம்மா மீது சத்தியம் வைத்த எடப்பாடி தற்பொழுது மீண்டும் பாஜகவுடனே கூட்டணி வைத்துள்ளார். இதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம்தான். இந்த முறையும் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவும் என்று ஓபிஎஸ் அவர்கள் திமுகவின் மேடையில் பேசியுள்ளார். இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தல் எதிர்பாராத பல திருப்பங்களை இந்த சட்டசபை தேர்தல் கொண்டு வரும். மக்களும் சரி, ஆட்சியாளர்களும் சரி இந்த சட்டசபை தேர்தலை கண்டு ஆச்சரியம் அடைவார்கள். ஏனென்றால் மாற்றத்திற்கான தேர்தலாக அமையும் என்றும் சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பதவியிலிருந்து நீக்கலாமா வேண்டாமா என்பதை கூறுங்கள்.